நாம் இப்போ இந்த வீடியோவில் அடை தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. அடை தோசை செய்வதற்கு பச்சரிசி 2 கப் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த அதே கப் அளவிற்கு சிறுபயிற்றம் பருப்பு 1/2 கப் எடுத்துக்குங்க. கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்குங்க. துவரம் பருப்பு 1/2 கப் எடுத்துக்குங்க. பச்சை வேர்க்கடலை 1/2 கப் எடுத்துக்குங்க. அரிசி பருப்பு எல்லாத்தையும் நன்றாக சுத்தம் செஞ்சுக்குங்க. சுத்தமான தண்ணீர் ஊற்றிக்குங்க. 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றால சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு உளுந்தெல்லாம் இப்போ நன்றாக ஊற வைத்தாச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 6 பல் பூண்டு, மிளகாய் வெற்றல் ஒரு அடி அடிச்சுக்கிடுங்க. இப்போ ஊற வைத்த உளுந்து சேர்த்துக்கோங்க. ஊற வைத்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம உப்பு போட்டு தண்ணி சேர்த்து நன்றாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடை தோசைக்கு தேவையான அளவு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கோங்க. நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. வெங்காயத்தை வதக்கி விட்டுக்குங்க. கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் காயம் பொடி சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கியதும் இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்து நன்றாக கலந்து விட்டுக்குங்க. தோசை செய்வதற்கு அடை மாவு தயாராகி விட்டது. இப்போ நம்ம தோசை விடலாம். தோசைக்கல் சூடானதும் இப்போ மாவை தோசை வார்த்துக்கலாம். அடை தோசை செய்வதற்கு நல்லெண்ணெய் மிகவும் ருசியாக இருக்கும். அதனால் நம்ம தோசையை சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அடை தோசையுடன் சட்னி, கார சட்னி, அவியல் வச்சு சாப்பிடலாம். அடை தோசையும் அவியலும் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். இதுபோல் அடை தோசை செஞ்சு சாப்பிடுங்க. அடை தோசைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்வதால் மிகவும் மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் ருசியான அடை தோசை ரெடி. இதுபோல் செய்து பாருங்கள். இந்த தோசை புளிக்க வைக்க தேவையில்லை. உடனே நம்ம தயார் பண்ணி சுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.